சிரிச்சுட்டு இருக்கானே. ரீல்ஸ் பார்க்குறான். டேய் ஏன்டா எக்ஸாம் வேற நெருங்கிட்டு இருக்கு. படிக்காம உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்க. அப்புறம் எப்படிடா நீ ஐஏஎஸ் ஆவ? நான் எதுக்குடா ஐஏஎஸ் ஆகணும்? என்ன விளையாடுறியா? என் கூட தானே கோச்சிங்க்கு வர. இன்னைக்காச்சும் ஒரு நாள் புக் எடுத்து ஆர்வமாக படிச்சிருக்கியாடா? மச்சான், எனக்கு இந்த ஐஏஎஸ் ஆகிறது படிக்கிறது இது எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏதோ எங்கள் அம்மா அப்பா சொல்கிறாங்களே அப்படின்றதுக்காக தான் படிச்சுட்டு இருக்கேன். டேய் லூசாடா நீ. இன்ட்ரெஸ்டே இல்லாமல் அப்புறம் எதுக்குடா தண்டமாக காசு செலவு பண்ணிட்டு இருக்க? உனக்கு எதில் இன்ட்ரெஸ்டோ அதை நீ ஃபோக்கஸ் பண்ணலாம்ல. எனக்கு சினிமா தான்டா இன்ட்ரெஸ்ட். என்னடா சொல்ற? ஆமாண்டா, எனக்கு சினிமாவில் பெரிய ஹீரோ ஆகணும். என் நடிப்பை பார்த்து அங்கே வர்றவங்க எல்லாருமே சிரிச்சு ரசிச்சு மனசார சந்தோஷமா வெளியே போகணும். இதுதான் என்னோட ரொம்ப பெரிய கனவு. நான் வீட்டை ஏமாத்தி ஐஏஎஸ் படிக்கிறேன்னு சொல்லிட்டு சைட் கேப்ல சினிமாவும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு எனக்கு தெரியும். வீட்டில் சொன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க மச்சான். எனக்கு வீட்டில் புக்ஸ்லாம் நிறைய வாங்கி கொடுப்பாங்க. ஆனா அதெல்லாம் நான் எங்க யூஸ் பண்றேன்? உண்மையாலுமே ஐஏஎஸ் ஆர்வமா படிக்கிற ஒருத்தனுக்கு அந்த புக்ஸ் கிடைச்சதுன்னா அவனுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தான்டா அந்த புக் எல்லாத்தையுமே கொண்டு வந்து உன்கிட்ட கொடுத்துட்டு போவேன். ரொம்ப நல்ல குறிக்கோள்றா வந்து. ஆனால் எது பண்ணாலும் பெஸ்ட்டாக பண்ணு. பட் நீ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி உன் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிடு. ஏன்னா அவங்க தேவையில்லாமல் காசு செலவு பண்ணக்கூடாதுல்ல. அவங்களுக்கு என்ன காசு சும்மாவா வருது? கஷ்டப்பட்டு தானே சம்பாதிக்கிறாங்க. டைம் வரும்போது கண்டிப்பா சொல்லுவோம் மச்சான். அது மட்டும் இல்லாம ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிறவனோட இடத்த கண்டிப்பா நிரப்ப மாட்டேன்டா. நம்மளே மிஸ்டர் மெக்கானிக்